டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். கனமழை காரணமாக தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை 5ஆம் வகுப்பு வரை, அதாவது தொடக்க பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை பாதிப்பை தொடர்ந்து பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவது தொடர்பாக அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் எனவும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, பொதுவாகவே தென் மாவட்டங்களில் இன்னைக்கு பரவலாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ தற்போது வரை நெல்லை மாவட்டத்தில் மட்டும்தான் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குது. இங்கே அடுத்தடுத்த நேரங்களில் எப்படி மழை பாதிப்பு எப்படி எந்த அளவு இருக்கும் வேதவள்ளி? நெல்லை மாவட்டத்திலேயே பார்த்தோம்னா சாரல் மழையாக தான் பெய்து வருகிறது அப்படின்றத பத்தியும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாலா. இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே தென் மாவட்டங்கள் பெருமளவுக்கு மழையை சந்திக்காத நிலையில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இந்த சாரல் மழை பெய்து வருகிறது. அடுத்தடுத்த நேரங்கள்ல அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நகர்வை பொறுத்து மற்ற மாவட்டங்கள்ல மழை பெய்யுமா, மழையுடைய தீவிரம் இருக்குமா என்பதை நம்ம நவ்காஸ்டா தான் பார்க்கணும். அடுத்தடுத்த நேரங்களில் தான் நம்ம பார்க்கணும். நெல்லையை பொறுத்த வரைக்கும் தற்போது 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும், அதாவது 5ஆம் வகுப்பு வரை விடுமுறை அப்படின்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அந்தந்த சூழலுக்கு ஏற்ப முடிவு அப்படின்ற மாதிரியான தகவலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்போது வானிலை ஆய்வாளர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, சென்னையில இரவு முதலே கனமழை பெய்து வந்தது இல்லையா, விட்டு விட்டு மிதமான மழையாகவும் ஒரு சில இடங்கள்ல கனமழையாகவும் இருந்தது இல்லையா. தற்போது அடுத்த ஸ்பெல் தயாராகிவிட்டது. அந்த ரேடார்ல பார்த்தோம்னா அடுத்த மழை மேக கூட்டங்கள் சென்னையை நோக்கி KTCC ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜோனை நோக்கி நகர்ந்து வருகின்றன. இதன் காரணமாக 8:30 மணிக்கு மேல, அதாவது 8:30 மணிக்குள்ளாக நமக்கு மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று நாள் முழுவதும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பவுமே ஒரு சலனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சலனம் நகரக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே நமக்கு கனமழை கிடைச்சிடாது பாலா. ஒரு சலனம் நகருது அப்படின்னா அதுல நார்தர்ன் குவாட்ரண்ட், நார்த் வெஸ்ட் குவாட்ரண்ட், நார்த் ஈஸ்ட் குவாட்ரண்ட் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த பகுதியே தான், அந்த திசையை நோக்கி இந்த பகுதின்னு சொல்றாங்க. எந்த பகுதியில அடர்மழை மேக கூட்டங்கள் இருக்கிறதோ, நகர்வின் அடிப்படையில அந்த அடர்மழை மேக கூட்டங்கள் எந்த பகுதியில விழுகிறதோ அங்கதான் நம்ம கனமழையையும் மிக கனமழையையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்துல ராணிப்பேட்டையில பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே சென்னை, கடலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், தஞ்சை, திண்டுக்கல், மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, திருவாரூர், அரியலூர், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல விடுமுறை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வர்ற அதே நேரத்துல வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டையிலையும் தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி கடலோர மாவட்டங்கள் மட்டும் கிடையாது, கடலோர உள் மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்களையும் நமக்கு பரவலாக மழை பெய்து வருகிறது அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல சாரல் மழையாக பெய்து வருகிறது அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா. அதன் அடிப்படையில தற்போது மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த மாவட்ட நிர்வாகங்கள் முடிவெடுத்து விடுமுறையை அறிவித்து வருகிறார்கள். அந்த வகையில ராணிப்பேட்டையிலும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்திகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்க இதே நேரத்துல வேதவள்ளி, மழையோட தீவிரத்தை பொறுத்து ஒவ்வொரு மாவட்டங்களும் படிப்படியா பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிட்டு வராங்க. கடந்த முறை பெஞ்சல் புயலால எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு குறிப்பா மேற்கு மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக கனமழை பெஞ்சிச்சு. வரலாறு காணாத அளவிற்கு மழை பெஞ்சிச்சு. மேற்கு மாவட்டங்களில் மழை பாதிப்பு எப்படி இருக்கும், சுருக்கமா சொல்லுங்க வேதவள்ளி. மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு பாலா. இன்று அங்க மழைக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக தான் இருக்குது. மிதமான மழையாக தான் இருக்க போது. நாளைக்கு தான் கனமழை இருக்க போகிறது. கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மிதமான மழையாக இருக்க போகிறது. நாளை மறுநாள் படிப்படியாக மழை குறையும் பாலா. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.